இந்தியாவின் மிக பெருமையான மோகன்லால் அவர்கள் முதல் முறை இயக்கி இருக்கிற அந்த பாரோஸ் அப்படின்ற படத்தை பார்க்க வரும்போது எதிர்பார்ப்புகள் வேறையா இருந்தது. ஆனா அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் தகர்த்து விட்டு நான் இப்படி ஒரு படம் கூட பண்ண முடியும் அப்படின்றத அவர் முதல் படத்திலேயே நிரூபிச்சிருக்காரு. அவருடைய கதையாக்கமாக இருக்கட்டும், கேமராவை ஹேண்டில் பண்ணியிருக்கிற விதமாக இருக்கட்டும், அவர் எடுத்துக்கொண்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரியாக இருக்கட்டும், அனைத்துமே ஒரு வித்தியாசமான கோணத்திலிருந்து ஒரு நடிகர் தன்னை இயக்குனராக அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு மகத்தான ஒரு படத்தோட பாரோஸ் வந்திருக்காரு. இந்த தமிழ் படத்துல அவரே டப் பண்ணியிருக்காரு. அது இன்னும் அழகா இருந்தது. எல்லா குழந்தைங்களோடையும் இந்த ஒரு கிறிஸ்மஸ் நியூ இயர்ஸ் இவை நல்லபடியா நம்ம குழந்தைங்களோட வெளியே வந்துட்டு ஜாலியா ஒரு 2 மணி நேரம் இருக்கலாம் அப்படின்னா பாரோஸ் படத்தை பார்க்கலாம். 3Dயும் இருக்கு. ரொம்ப அற்புதமான விதத்துல இந்த 3D செஞ்சிருக்காங்க. சந்தோஷ் செல்வன் அவர்களுடைய கேமராவா இருக்கட்டும், எல்லாமே சிறப்பான முறையில பண்ணியிருக்காங்க. மோகன்லால் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நடிகரை எந்த அளவுக்கு அவர் நம்மளை உற்சாகப்படுத்தியிருக்காரு, நம்மளை என்டர்டெயின் பண்ணியிருக்காரோ அதே அளவுக்கு இயக்குனரா நம்மளை என்டர்டெயின் பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கை இந்த பாரோஸ் படம் மூலமாக ஏற்படுத்தி இருக்காரு. என்னுடைய வாழ்த்துக்கள் லால் சாருக்கு. ஆஸ் ஆல்வேஸ் லால் சார் ராக்ஸ். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் அனுகிருதி வாஸ். பரோஸ் படத்தோட ப்ரீமியர் இப்போதான் நான் பார்த்தேன். அண்ட் ஐ ரியலி லைக் த ஃபில்ம். மோகன்லால் சாருடைய ஃபர்ஸ்ட் டிரெக்டோரியல் ஃபில்ம். அண்ட் சினிமாட்டோகிராஃபி, லைக் த டிரெக்ஷன், த ஸ்டோரி, எவ்ரி திங் இஸ் குட். ஃபேமிலியாக எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க முடியும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி லைக் தியேட்டரில் பார்த்து வேந்த படம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக பரோஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லாரும் பார்க்கணும். தேங்க்யூ. ஸோ நான் ரித்திகா. இப்போ தான் படம் பார்த்துட்டு வரேன். ஸோ அந்த விஎஃப்எக்ஸ் அண்ட் அதெல்லாம் லார்ஜர் தென் லைஃபாக இருந்தது. இப்படி ஒரு படம் இந்தியாவில் நான் பார்த்ததில்ல. இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். அண்ட் ஆர்ட் டைரக்ஷன் இஸ் வெரி நைஸ். அண்ட் காஸ்டியூம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் there's nothing to say about Mohanlal sir. As usual, he was phenomenal in the movie. ஸோ ஃபேமிலியோடு கிட்ஸோடு you can see the grandeur and நிச்சயமாக பார்க்கலாம். தேங்க்யூ.